ஒரு பொண்ணு கண்ணை கசக்கிட்டு வந்து ஒரு விஷயத்த சொன்னால் அதை அப்படியே உண்மை நம்புகிற எல்லாருக்கும் செருப்படி கொடுக்குற மாதிரி இப்போ இந்த பூனே ரேப் கேஸில் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, லாஸ்ட் 2 டேஸாக நீங்கள் எந்த சோஷியல் மீடியா போயிருந்தாலுமே வந்து இந்த பூனே ரேப் கேஸ், அதாவது ஒரு பொண்ணு வீட்டில் தனியாக இருக்கும்போது, அதாவது சொந்த வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு கொரியர் டெலிவரி பர்சன் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணி அந்த பொண்ணுடைய மொபைல்லேயே வந்து செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு, இது நீ வெளியில் சொன்னேன்னா நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே லீக் பண்ணிடுற மாதிரி மிரட்டதாக வந்து அந்த பொண்ணு வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இப்போ இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கும், அதாவது இந்த ஐடி எம்ப்ளாய்க்கும் இந்த டெலிவரி பர்சனுக்கும் ஆல்ரெடி 2 பேரையுமே வந்து நல்லா தெரியும். இவங்க 2 பேருமே வந்து 1 இயராக நல்லா பேசிகிட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரோட கன்சர்னோட தான் வந்து இவங்க ரிலேஷன்ஷிப்லையுமே இருந்திருப்பாங்க. கடைசியில் இவங்க 2 பேருக்கு நடந்த ஒரு பிரச்சனைனால இந்த ஐடி எம்ப்ளாயி அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து ரேப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை போலீஸ் இப்போ கிராக் பண்ணி இது வந்து ரேப் கேஸ் கிடையாது, ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை, எனக்கு புரியலை. ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, அந்த சண்டையில் நடந்த ஒரு கோவத்தினால ஒரு பர்சனை இப்படி உலகம் ஃபுல்லாக தெரியற மாதிரி அசிங்கப்படுத்துறதுல அப்படி என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு சுத்தமாக புரியலை. ஆக்சுவலி இந்த இடத்துல ஹேட்ஸ் ஆஃப் டு புனே போலீஸ். ஏன்னா வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி இவ்வளோ சீக்கிரம் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா அந்த பையனோட லைஃப் என்ன ஆயிருக்கும், அந்த பையனை எல்லோரும் பார்க்குற பார்வை எப்படி இருந்திருக்கும்ன்றது என்னால் யோசித்து கூட பார்க்க முடியலை.